கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்கக் கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஆமென். நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டுமானால் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நேராய் நோக்க வேண்டும். நம்முடைய கண்களை கர்த்தருக்கென்றும் பரிசுத்தத்திற்கென்றும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய கண்களின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் மனதுருக்கத்தோடு மற்றவர்களை பார்க்க வேண்டும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது என்று சொல்வதின் அர்த்தம், நம்முடைய கண்களின் பார்வைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவையாகவும் பரிசுத்தமுள்ளவையாகவும் இருக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாகும். கண்கள் இருந்தால் பார்க்கத்தான் செய்யும், உணர்விருந்தால் எதையும் நினைக்கத்தான் செய்யும். அப்படியானால் நமது இருதயமும் நினைவுகளும் பார்வையும் அசுத்தமடையாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கண்கள் காண்பது தவறல்ல, ஆனால் மறுபடியும் பார்க்க தூண்டுவதுதான் ஆபத்தை விளைவிக்கிறது. 3ஆம் தரமும் திரும்பி பார்க்க முனையும் போது பாவம் கண்களை மறைக்கத் தொடங்கிவிடுகிறது. நமது கண்களை இப்படியாக தூண்டுவது எது? நமது இருதயமும் அதில் தோன்றும் இச்சையும் தானே. பாவ உலகினை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் நம்மை நாம் கட்டுப்படுத்தலாமே. தீய நினைவுகள் வரும், அது இயல்பு. உடனேயே விழிப்படைந்து நம் நினைவுகளை தேவன் மீதும் நற்காரியங்கள் மீதும் செலுத்தி சிந்தனைகளை திசை திருப்பலாமே. யோபு ரொம்ப அழகா சொல்றாரு, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று. அவரை போல நாமும் நம்முடைய கண்களோடே ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டால் நமது தவறான நினைவுகளால் கண்களை எதுவும் செய்ய முடியாது. பார் என்று மனது நினைத்தாலும் கண்கள் மறுபக்கம் திரும்பி விடும். ஆகவே நமது வழிகளையும் விழிகளையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிற தேவனையே நோக்கி பார்ப்போமாக. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கிறிஸ்துவின் இரத்தத்தை என் கண்கள் மீது தெளித்து என் பார்வை எல்லாம் அபிஷேகம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். என்னை காண்கிறவர்கள் என்னில் என்னை காணாமல் கர்த்தரையே காணும்படி என் கண்களை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்வேன், ஒப்பு கொடுப்பேன், அர்ப்பணிப்பேன் என்றார். இந்த பிரதிஷ்டை, இந்த ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல் நமக்கும் கட்டாயம் வேண்டும். யோபு பக்தன் ஏன் கண்களோடே உடன்படிக்கை செய்தார்? அவருடைய கண்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த தரிசனம் இருந்ததே அதன் காரணம். ராஜாதி ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காண வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. ஆகவேதான் அவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எவ்வளோ தெளிவாக கூறியிருக்கிறார் பாருங்க. வௌவாலை பார்த்துருக்கீங்களா? அது அங்கு இங்கும் சுற்றி திரிந்து
பறந்து திரிந்து போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கு பறவைகளைப் போல சிறகுகள் இல்லை. ஏதோ ரப்பரினாலும் பிளாஸ்டிக்கினாலும் செய்யப்பட்டது போன்ற மிருதுவான இறக்கைகள் இருக்கின்றன. அதை கொண்டு அருமையாய் பறந்து செல்கின்றன. ஆனால் அந்த செட்டைகளில் குண்டூசியை கொண்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டால் கூட என்ன ஆகும் தெரியுமா? அதால் பறக்க முடியாது. அதுபோல உங்கள் ஆவிக்குரிய கண்களில் ஓட்டை விழும் என்றால் மகிமையின் ராஜாவை இரண்டாவது வருகையிலே நீங்கள் காண முடியாது. எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக முடியாதபடி தடை செய்கிற எல்லா இச்சைகளையும் உங்களை விட்டு அகற்றுங்கள். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அன்று தாவீது தனது உபரிகையிலே உலாவும்போது கீழே ஒரு ஸ்திரீ குளித்து கொண்டிருப்பதை கண்டான். கண்டது தவறில்லை. அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாதியாயிருந்தாள் என்று நினைத்தான். அங்குதான் பிரச்சனை ஆரம்பமானது. அவனுக்கு ஏற்கனவே மனைவிமார்கள் இருந்தும் இந்த ஸ்திரீயை குறித்து விசாரித்தான். விசாரித்தபோது அவள் இன்னொருவரின் மனைவி, அதுவும் தம்முடைய படையில் பணிபுரியும் உண்மையுள்ள போர் சேவகன் என்று அறிந்தும் அவன் கண்களின் இச்சை அவளை அடைவதற்காக அவள் கணவனையும் தந்திரமாக கொல்லும்படியான பாவத்தை செய்தது. இது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? கண்களின் இச்சை அவனை ஒரு கொலை பாதகனாக மாற்றியது. சரி, ஏவாள் எடுத்துக்கோங்க. தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை பார்த்தான். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். விளைவு என்னாச்சு? கண்களின் இச்சை பாவ படுகுழியில் தள்ளியது. தேவனை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது. அதுவரையிலும் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? அந்த கண்களின் இச்சை. கண்களின் இச்சை எந்த அளவுக்கு பாவ காரியங்களில் நம்மை ஈடுபட வைத்து விடும் என்பதை நாம் நன்கு புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் இன்றைய தியான வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா காவலோடும் உங்கள் கண்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் பரிசுத்தமானவைகளும் கிறிஸ்துவை ஆவலோடு எதிர்நோக்குகிறவைகளுமாய் இருக்கட்டும். மாயையை காணாத கண்களையும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் நேசிக்கிற உள்ளத்தையும் நாடுங்கள். போராட்டமுள்ள மனதோடு நீங்கள் தத்தளிக்கும் போது தேவனுடைய பாதம் அமர்ந்து, கர்த்தாவே, என் உணர்வுகளையும் இருதயத்தையும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று அவர் கரத்திலே உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி பாதுகாப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.